பேசாத பூமிகா. ஏய் பூமிகா, பூமிகா. டேய் என்னடா வந்தது வரதுமா பூமிகா பூமிகான்னு கத்துற? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. மா, நான் ஒரு டாக்டர். எவ்வளவு சிக்கலான ஆபரேஷனையும் என்னால நீட்டா பண்ண முடியுது. ஆனா நம்ம வீட்டுல இருக்காளே அந்த சாதாரண மலை நாட்டுக்காரி, அவளை என்னால அடக்க முடியலையே. மச்சான் கூப்பிட்டீங்களா மச்சான்? சொல்லுங்க மச்சான், என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க மச்சான், எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்னை அப்படியே கொஞ்சம் போல ஆசையா இருக்கு, அதான் கூப்பிட்டேன். என்ன மச்சான் நீங்க? அண்ணா அத்தை பக்கத்திலே இருக்காங்களே. ஏய் டேய் மதன், ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆச்சுடா. மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா இவள. அப்படியே இருமா. ஏய் என்ன நீங்க சங்கரைய ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு கண்ணாமூச்சு காட்டுறீங்களா? சுப்ரியா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அந்த குட்டி பிசாசு போடுற திட்டத்துக்கு நீ உடனே இருக்கியா? நான் தான் முன்னாடியே சொல்லிருக்கல, இந்த சங்கரி அப்படியே கொன்னுடுவான்னு. என்ன மறந்துட்டியாத? இதுக்கு மேல ஏதாவது தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தீங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சங்கரி தெய்வ குழந்தை மாதிரி மச்சான், அவளை நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு ஆபத்துன்னு வரும்போதெல்லாம் உதவியா இருந்து என்னை காப்பாத்திருக்கா. இனிமே எப்படி காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன்டி. எந்த கடவுளாலும் மதனுக்கு சுப்ரியாவுக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. டேய் இவளை பார்த்து நீ ஏன்டா பயந்துட்டு நிக்கிற? ஆமா மச்சான், என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? ஏய் என்ன திமிரா போச்சா உனக்கு? மா, இவள ஒண்ணு தெரியாத பைத்தியக்காரன் தான் நினைச்சேன். கடைசி நேரத்துல கோர்ட்ல அந்த சங்கரியோட சேர்ந்து காரியத்தையே கெடுத்துட்டா. நிச்சயதார்த்தமும் நடக்காம போச்சு. கடைசியா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அந்த சங்கரியோட சேர்ந்து திட்டம் போடுறா. மா, இவகிட்ட நம்ம ஜாக்கிரதையா இல்லனா நம்ம இவளை எந்த அளவுக்கு பைத்தியம் நினைச்சோமோ அந்த அளவுக்கு இவன் நம்மள பைத்தியமாக்கிடுவா. ஏன் மச்சான் ரொம்ப பேசுறீங்க? இனிமே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. சுப்ரியாவை நீங்களும் இனிமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சங்கரி உங்களை தூக்கிடுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டா. மச்சான், சங்கரி சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ குழந்தை. அவ நினைச்சத கண்டிப்பா நடத்தி காமிப்பா. ஆமா மச்சான், கண்டிப்பா நடத்தி காமிப்பா. என்னது? என்ன அந்த சங்கரி தூக்குவாளா? ஏய், என்ன தூக்கத்துக்கு ஆல் செட் பண்ணிட்டே நீ? நானும் சுப்ரியாவும் கல்யாணம் பண்றத தடுத்து நிறுத்துவியா நீ? என்ன தைரியம் டி உனக்கு? மச்சான், என்ன மச்சான் அடிக்கலாம் கை வாங்குறீங்க? என்ன அடிச்சா என்ன ஆகும்னு தெரியுமா? மாமா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஏய் என்னடி என்ன நடக்கும்? என்னடி நடக்கும்? என்ன நடக்கும்? சொல்லு சொல்லுடி. மாமா என்னடா இவ? பூமிகா, என்னம்மா என்னம்மான்னு கேக்குறான்ல. பூமிகா, என்னம்மா எதுக்குமா என்ன கூப்பிட்ட? வேண்டாம் மதன், பூமிகா ஏதாவது கேட்டாளா? இல்ல ஏதாவது முடியாதுன்னு சொல்லிட்டியா? என்ன வசந்தா, என்ன சிலையாட்ட நிக்கிற? உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ மாமான்னு என்ன கூப்பிடுறா? குழந்தைக்கு என்ன ஒண்ணுன்னு கேட்க வேண்டியதானே? பூமிகா, என்னம்மா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. எதுக்குமா கூப்பிட்ட? சொல்லுமா, எதுக்குமா என்ன கூப்பிட்ட? மாமா சொல்லு.
அத்தை கிட்ட எனக்கு சூசு வேணும், ரொம்ப அசதியா இருக்கு, போட்டு கொடுங்க அத்தைன்னு சொன்னா அத்தை முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க மாமா. மச்சானும் நீயே போட்டு குடிச்சுக்கோன்னு என்ன ரொம்ப திட்டுறாரு மாமா. டேய் மதன், உனக்கு அறிவு இருக்காடா? நீ ஒரு டாக்டர் தானே? கர்ப்பமா இருக்கிறவள எப்படி கவனிக்கணும்னு உனக்கு தெரியாது? ஏய், நீ உன் அம்மா வயித்துல இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு சேவை செஞ்சிருக்கேன் தெரியுமா? ஏ வசந்தா, நீ சும்மா தானே இருக்க? போடி, போய் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து பூமிகிட்ட கொடு. ஒரு மருமகளை கவனிச்சுக்கிறத தவிர மாமியா இருக்காருக்கு வீட்டுல அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? போ, போய் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடு. குழந்தை எவ்வளவு ஆசையா ஜூஸ் கேக்குது, அது கூட போட்டு கொடுக்க முடியாதா? என்னடி தயங்குற? போடினா போய் போட்டு கொண்டு வா. போ. இதோங்க, இதோ இப்பவே போட்டு கொண்டு வரேன். போ. வரேன். ஏய் மதன், பூமிகாவை அப்பப்போ ஆஸ் அ டாக்டரா செக் பண்றீல? எல்லாம் நார்மலா தானே இருக்கு? எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பேபி growth எல்லாம் எப்படிடா இருக்கு? அதுவும் ரொம்ப நல்லா இருக்குப்பா. இவளுக்கெல்லாம் நான் ஜூஸ் போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பூமிகா, உடம்ப நல்லபடியா பாத்து. இந்தா சோஸ். மாமா, ஏய், குழந்தைகிட்ட இப்படிதான் ஜூஸ குடுக்கறதா? அன்பா குடு. சரிங்க. குழந்தை, இந்தாமா சோஸ் குடி. குடிமா. பூமிகா, இனிமே நீ தினமும் சத்தான ஆகாரத்தை தான் சாப்பிடணும். நிறைய ஜூஸ் குடிக்கணும். அப்பதான் உடம்பு புஷ்டியா ஆரோக்கியமா இருக்கும். குழந்தையும் நல்லபடியா பெத்தெடுக்கலாமா? அத்தை சூசி நல்லா போட்டிருக்கீங்க. ஆனா ஐஸ் தான் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. நேரண்டி உன் நேரம். அத்தை, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. பரவாயில்ல, இப்ப நான் சமாளிச்சு குடிச்சுக்கிறேன். அடுத்த தடவை நல்லா பார்த்து பண்ணுங்க. மச்சான், நீங்களும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா? பரவாயில்ல மச்சான், குடிங்க. அவனுக்கு எதுக்குமா? அவன் தான் பார்க்க தடிமாடு மாதிரி இருக்கான்ல, நீ குடிமா. டேய் மதன், வெளியில போயிட்டு வர, பாத்துக்க. சரி. மச்சான், எங்க போறீங்க? அத்தை, மச்சான், மாமா எனக்கு முழு ஆதரவா இருக்காரு. இனி உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் மதன், வர வர இவ கை ஓங்குதுடா. ஏய் பூமிகா, உனக்காச்சு இல்ல எனக்காச்சு, ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன்டி. வாடா. ஏய், உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன்டி. பொண்ணு, நீ ஆஸ்பத்திரிக்கு போறியே, என்னப்பா ஆச்சு? நீ போன்ல காலையில வந்து சொல்றேன்னு சொன்னியா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேப்பா. சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு? சொல்லு. ஐயோ சின்னதா, நான் இங்க இருந்து வேக வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா அங்க ஒரு கொலைகார போய் எங்க அப்பாவை கொல்ல பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அப்புறம் என்னாச்சு பண்ணுறங்க? நான் வேகமா ஓடி போய் அவனை தடுத்து நிறுத்தி அவனை பிடிச்சிட்டேன் சின்னதா. கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் எங்க அப்பாவை அவன் கொலை பண்ணிருப்பான். ஐயோ, நல்ல வேளை சின்னதா, கடவுள் என் ரூபத்துல என் அப்பாவை காப்பாத்திட்டார்.
மாட்டிக்கவனும். அந்த கொலகார பயல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு சின்னதா. பயமாவும் பதட்டமாவும் இருந்ததுனால நான் அங்கேயே இருந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் உனக்கு போன் பண்ணி காலைல வரேன்னு சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. நாம கும்பிடுற அந்த வீரகாளி அம்மன் நம்மள கைவிடலப்பா. ஆமா, அவன்தான் கொலை பண்ண பார்த்தான்னு போலீஸ்ல ஒத்துக்கிட்டானாப்பா? சொல்லுப்பா, ஒத்துக்கிட்டானா? இல்லாத இல்ல, அவன் இன்னும் ஒத்துக்கல. அவன் ஆறுன்னு இன்னும் தெரியல. அவன் ஏன் அப்பாவை கொலை பண்ண வந்தானும் தெரியல. ஒருவேளை அவனுக்கு அப்பாவுக்கு எதனா பழைய பகை இருக்குமோ, இல்ல வேற ஆறாவது சொல்லித்தான் அவன் அந்த மாதிரி செஞ்சிருப்பானோ, ஒன்றும் தெரியல சின்னதா. இன்னைக்கு இப்படிப்பட்டவன் 6 கொலை பண்ண சொன்னாங்கன்னு நாளைக்கு சொல்லாமல போயிருவா. சீக்கிரமே எங்க அப்பாவை கொலை பண்ண சொன்னது 6ன்னு தெரிய வருது. அப்போ ஒரு கை பாத்துறேன் சின்னதா. நம்மள போட்டு கொடுத்துருவானோ, மாட்டிப்பமோ? பொண்ணுரங்கம், எனக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குடா. என்ன? உங்க அப்பாவை கொலை பண்ண வந்தவனுக்கும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஆமாண்டா, இல்லனா நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல யாராவது சிம் கார்டு வாங்க முடியுமாடா? நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு பெருச்சாளி பள்ளம் பறிச்சுக்கிட்டு இருக்குடா. யாரா இருக்கும்? இவ இல்ல, இதா இருக்குமோ? அவங்களே தப்ப உணர்ந்து ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. நாங்க கண்டுபிடிச்சோம், அவ்வளவுதான். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எதுவும் பேசாம இருந்தோம், நம்மளையும் அந்த கொலகார லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க போல இருக்கு. ஏ ரமாமணி, நீ என்னடி திருன்னு என்னவோ பெரிய மாமாவை நீதான் கொலை பண்ண மாதிரி முழிச்சிட்டு இருக்க? நீதான் அந்த கொலகாரம் மூலியமா பெரிய மாமாவை கொலை பண்ண பாத்தியா? உனக்கும் அந்த கொலகாரனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காடி? என்னடி பெருசா ஊன்ற? உனக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்குதானே? அரிசி வாய முடு. நீ வேற இந்த வீட்ல சாப்பிட்டு நான் இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுவேனா? என்ன இருக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? பெரியம்மா இங்க பாருங்க, இவ்ளோ பெரிய துரோகம் பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல பெரியம்மா. பெரியம்மா இங்க பாருங்க, பொண்ணுரங்க அப்பாவை கொலை பண்ணி அந்த பழிய சக்தி மேல யாரு போட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல பெரியம்மா, என்ன நம்புங்க. அப்புறம் யாரடி இந்த காரியத்தை பண்ணிருப்பா? நான் தான் பண்ணிருக்கேன், போதுமா? ஆமா, நான் தான் பண்ணேன். எல்லாரும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஆமா, அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவீங்க. இதோ இந்த பொண்ணுரங்கம் சக்தி புராணம் பாடுறான். தங்கம்மா நீ சக்தியோட முதல் விசுவாசி. இந்த அருக்காணி சக்தியை தெய்வமா மதிக்கிறா. இந்த ரமாமணி இந்த வீட்ல ஒரு அரை லூசு. இந்த வீட்ல நான் தானே கொஞ்சம் தெளிவா இருக்கேன். அப்ப நான் தான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க. ஆமா, ஏற்கனவே என் மகனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு நான் கேட்டதுக்கு தண்டனையா இந்த பழியை என் மேல போட பாக்குறீங்க, அப்படித்தானே? ஆமா, அப்படித்தான். ஏன்னா எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு. எப்பவுமே எங்களுக்கு சொத்து பத்து மேலேயே தான் நினைப்பு. ஆனா நீதான் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்ய மாட்டியே. அதுவும் இந்த கேவலமான சொத்துக்காக சொந்த அண்ணனையே ஆள வச்சு கொல்ற அளவுக்கு. ஐயையோ, நீ ஒண்ணு மோசமானவ இல்லம்மா. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீ செய்யவே மாட்டமா. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் பேசுறேன். பேசுறது பொன்னுரங்கம் தானே? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், பொன்னுரங்கம் தான் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஜேம்ஸ்னு ஒருத்தனை புடிச்சு கொடுத்தீங்களே? ஆமா, அந்த கொலைகாரனை நான் தான் புடிச்சு கொடுத்தேன். அப்பாவை சுட்டது அவன் தானே ஒத்துக்கிட்டானா? ஆமா, அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா? அவன் ஏன் அப்படி பண்ணான்னு காரணத்தை சொன்னாங்க. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், அவனை தூண்டி விட்டது ஆறுன்னு சொன்னானா? உங்க அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்க உங்க வீட்டுல தான் இருக்காங்களாம். ஜேம்ஸ் உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்தாதான்
விஷயத்த சொல்லுவானா. அதனால உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் நேர்ல பார்த்து விசாரிக்கணும். நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார், நான் இப்பவே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். டேய், வரேன். அவங்க எல்லாரும் வருவாங்க. இப்போ அவங்க வந்த உடனே யாருன்னு அடையாளம் காட்டணும். அவங்க முன்னாடி ஏதாவது சமாளிச்ச காட்டுனது பத்தாதுன்னு காட்டுன்னு காட்டிடுவேன். பொண்ணுங்க, நீங்க எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க. சரிங்க சார், சரிங்க. மாமா, இன்ஸ்பெக்டர் என்ன மாமா சொன்னாரு? எங்க அப்பாவை கொலை பண்ண வந்தானே அந்த கொலைகார பைய, அவன் இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிறான். எங்க அப்பாவை கொலை பண்ண சொன்னது நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் அவன் சொல்லிருக்கானா. நான் இல்லடி. அதனால உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் நான் விசாரிக்கணும். நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொன்னாரு. நானும் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி சரி பொண்ணு, நாம எல்லாரும் போலாம். நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நம்ம வீட்டுல உள்ளவங்க தான்னு போலீஸே சொல்ற அளவுக்கு வந்துருச்சு பாரு. யார் செஞ்ச பாவமோ, யாரோ செஞ்ச தப்புக்காக நாம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற நிலைமை ஆயிடுச்சே. ஐயோ, ஸ்டேஷனுக்கு எல்லாம் போணுமா? பரவாயில்லப்பா, எல்லாம் நல்லதுக்கு தான். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏற போகுது இல்ல. யாரு ரயில்ல போறாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். அங்க போறதுக்கு பயந்துகிட்டு எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ஏதாவது சாக்கு சொன்னா அவளை உன்னை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவேன். இவன் ஒருத்தி என்னையே சொல்றா. எனக்கு என்ன பயம் இருக்கு? நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்லணும்? தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும். நான் தான் எதுவுமே பண்ணலையே. ஸ்டேஷனுக்கு என்ன, கோர்ட்டு கூட வர பெரியமா. உள்ளுக்குள்ள பயம் இருந்தாதான் எனக்கு பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வாய் சொல்லுமா. நீங்களாம் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் வரமாட்டேன். ஐயோ, ஆமா நீங்க போங்க, நான் வரல. ஏய் காஞ்சனா, ஏண்டி நாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்னு சொல்றோம், நீ மட்டும் ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? அது நான் வரல. எனக்கு பதிலா என் லாயர் வருவாரு. அத்த, லாயர்ல அப்புறம் வரட்டும், முதல்ல நீங்க வாங்க. அது வந்து எனக்கு வயிற்று வலி பண்ணுறாங்க, அதான் நான் வரல. பாந்தி பேதி வந்தாலும் பரவாயில்ல, போகும்போது அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போலாம். வாங்க. இல்லப்பா, அது மாத்து துணி. ஒரு துணியும் வேணாம் மாமா. வயிற்று வலிக்கு என்ன கசாயம் வச்சு தரணும்னு எனக்கு தெரியும். நான் கசாயம் வச்சு கொடுத்து அவங்க வயிற்று வலியை நான் சரி பண்றேன். இத பாரு பொண்ணுறாங்க, நீ ஆஸ்பத்திரி கூட்டி போனாலும் சரி, இவ கஷாயம் வச்சு கொடுத்தாலும் சரி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன். ஏய் காஞ்சனா, ஏன் வரமாட்ட? என் மருமக சக்தி ஜெயில இருக்கும்போது நீ வீட்டுல சந்தோஷமா இருப்பியா? நாங்கெல்லாம் வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீ குண்டா சோத்த தின்னுட்டு இருக்க. ஊஞ்சல்ல ஜம்பமா பெரிய ஜமீன்தாரணி மாதிரி அப்படி இப்படிமா ஆடிட்டு இருக்க. ஏண்டி இப்ப என்னடி பயம்? இன்னைக்கு நீ ஸ்டேஷனுக்கு வர. குற்றவாளி யாருன்னு எங்களுக்கு தெரியணும். நீ மட்டும் வரல, அப்புறம் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். தூக்கட்டுமா? ஏய் போய் வண்டியில இருங்க, போங்க. ரோஜா வாங்க. அத்தை, என்னத்த? போங்க போங்க, போய் வண்டியில இருங்க, போங்க. வா போங்க. ஏய், என்னடி உன் கண்ணுல பயம் தெரியுது? அங்க வந்து நீதான்னு தெரிஞ்சது, அப்புறம் உன் நிழல கூட இந்த வீட்ல நான் பட விட மாட்டேன். வா. ஏய் வாங்குறல்ல. ஏ அர்ச்சனா, எஸ் நீ சத்திங்கிற பேரை மாத்திக்கிட்டு ஜெயில இருந்தா மத்தவங்களுக்கு ஒண்ணு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் அடிப்பட்ட புலி, நான் மணல் கொள்ளைக்கே ராணிடி. என்னைய பார்த்து பயப்படுறவங்க மத்தியில என்னைய கை நீட்டி அடிச்சிட்டீல, எல்லாம் கலெக்டருங்கிற திமிரு தானடி. இப்ப கைதியா நடிச்சுக்கிட்டு யார பிடிக்க வந்திருக்கடி? என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் ஒரு கைதி, நானும் ஒரு கைதி.
நான் உன்னை பழி வாங்க இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. இன்னைக்கே உன்னை பணமாக்குறேன். வாங்க எல்லாரும் டிபன் சாப்பிட வாங்க. ஏடி என்ன பார்த்து பயந்து ஓடுற? சொல்லுடி, ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுற? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் உங்களை பார்த்து பயந்து ஓடணும்? என் பேர் ஒன்னும் அர்ச்சனா இல்ல, என் பேர் சக்தி. ஏ நில்றி! அத்தனை பேரு முன்னாடி என்னை அடிச்சியே மறந்துட்டியா? இத பார், நான் யாருக்கிட்டே கடன் வச்சுக்கிற பழக்கம் இல்ல. அதனால திருப்பி கொடுத்துடலாம் தான் உன்னை கூப்பிட்டேன். இத பாருங்க, நான் உங்களை முன்னாடி பார்த்ததும் இல்ல, நான் உங்களை அடிச்சதும் இல்ல. மொத்தத்துல நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல.